கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரிக்க தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக பொதுக்கூட்டமானது கரூர்ல இருக்கிற வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. அதாவது நடைபெறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் நடைபெற்றது. தாவேக தரப்புல என்ன, அதாவது அதுக்கு போலீசார் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாலை 3 மணி முதல் இரவு 10 மணிக்குள்ள விஜய் அந்த பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில அவர் 3 மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே காலையில நடைபெற்ற அந்த பிரச்சாரம் முடிச்சுட்டு அவர் அந்த கரூர்ல இருக்கிற வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற பகுதிக்கு பிரச்சாரம் செய்ய வரும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரவு 7 மணி ஆயிடுச்சு. இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்காக காத்திருந்தது கூட்டம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20,000க்கும் மேற்பட்டவர் அந்த கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் இருக்கிற அதாவது அந்த பரப்புரை நகர்த்தக்கூடிய பகுதியில அவர் காத்திருந்தாங்க. காத்திருந்த நிலையில ஏற்கனவே இந்த மாதிரி நடந்த ஒரு சூழ்நிலையில அங்க ஏற்பட்ட நெரிசல் காரணமாக மூச்சு திணறி 39 பேர் சம்பவ இடத்திலேயும் 41 பேர் 39 பேர் சம்பவ இடத்திலையும் 2 பேர் மருத்துவமனையிலையும் பலியான ஒரு சூழ்நிலை நாடு முழுவதுமே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. இந்நிலையில கரூர்ல விஜய் பிரச்சாரத்துக்காக அனுமதி வழங்கப்பட்ட இடம் எந்த மாதிரி உள்ளவர், அதாவது அது நேஷனல் தேசிய நெடுஞ்சாலையா மாநில நெடுஞ்சாலையா, அதுக்கு எப்படி உங்களால் அனுமதி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கேள்வி எழுப்புனாங்க. அதுல என்ன போலீஸ் தமிழ்நாடு தரப்புல என்ன சொன்னாங்க, அரசு தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, 3 மணி முதல் 10 மணி வரைக்கும் நாங்க விஜயோட பிரச்சாரத்துக்கு அனுமதி போறப்பட்டது, நாங்க அதன் அடிப்படையில் தான் அனுமதி கொடுத்தோம். அவங்க தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துல இருக்க பகுதியை கேட்கல, அவங்க இந்த பகுதியை தான் கேட்டாங்க. அதாவது அந்த வேலுச்சாமிபுரம் பகுதியை தான் கேட்டாங்க. 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க, ஆனா 27,000 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, 12 மணிக்குள்ள வரும், 3 மணிக்கு பிரச்சாரம்னா 3 மணிக்குள்ள 3 மணில இருந்துக்குள்ள வரணும். ஆனா அவங்க லேட்டா வந்ததுனால, அதாவது விஜய் தாமதமா வந்த சூழ்நிலையில தான் இந்த மாதிரி நெரிசல் ஏற்பட்டு அதன் அடிப்படையில பலர் உயிரிழந்தது பலர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் இது தொடர்பா 7 பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சம்பவம் தொடர்பாக அதாவது இந்த சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி தாவேக தரப்புல ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரங்கள் நடைபெறும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கணும், அதுவரை அவற்றுக்கு அனுமதி வழங்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 7 பொதுநல மனுக்கள் தற்போது அந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையில தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கானது நீதிபதிகள் தண்டபாணி ஜோதிராமன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே கரூர்ல நடந்த இந்த சம்பவம் காரணமா ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது திட்டமிட்ட சதி அப்படின்னும் அரசியல் சூழ்நிலை காரணமாகத்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கிளம்பியிருந்தது. அதே மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. தமிழக அரசு அனைத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணாங்க, அருணா ஜெகதீசன் அப்படிங்கிறவங்க தலைமையில, அதாவது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்துல அவங்க தலைமையில தான் அந்த குழு நடந்தது. அவங்க தலைமையில ஒரு நபர் ஆணையத்தை அறிவிச்சு அதன் அடிப்படையில இந்த விசாரணை தொடங்கும்னு சொல்லி நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில தொடங்கி இருந்தது. பாஜக தரப்புல 9 எம்பிக்கள் கொண்ட குழு டெல்லியில இருந்து வருகை தந்து அவங்களும் சம்பவ இடத்தை பார்த்து அதன் அடிப்படையில விசாரிச்சுட்டு போயிருந்தாங்க. இந்நிலையில இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி தாவேக தரப்புல கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஒரு நபர் ஆணையத்துல தங்களுக்கு போதிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னும் சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு மாற்றணும் அல்லது சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கோரிக்கை விடுத்திருந்தாங்க. கோரிக்கை விடுத்திருந்த நிலையில அந்த நீதிபதிகள் 2 நீதிபதிகளும் தற்போது அடுத்தடுத்த கேள்விகளை நோக்கி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. யாரு அரசுக்கு நோக்கியும், அதாவது தாவேகாவை நோக்கி அரசு நோக்கியும் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால தான் உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி மனுதாரர் தரப்புல தெரிவிக்கப்பட்டாலும், பிரச்சாரத்துக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துல இல்ல, அவங்க கேட்ட இடத்துலதான் அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியே இவங்க தெரிவிக்கிறாங்க. யாரு நீதிபதி, அதாவது அரசு தரப்புல தெரிவிக்கிறாங்க. ஆனா அதாவது இப்படி கூடும்போது பொதுமக்கள் அதிகமா கூடும்போது குடிநீர் நீர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கழிப்பறை உள்ளிட்ட வசதிகள் செஞ்சு கொடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை தானே அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் அரசுக்கு
அரசுக்கு வந்து கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்புற சூழ்நிலையில அவர் தாமதமா வந்ததால தான் இந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தது வாஸ்தவம். மற்றபடி வந்து அரசு தரப்புல எல்லா விதமான இதையும் நாங்க கொடுத்திருந்தோம். அதே மாதிரி விஜய் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க, அதாவது நடிகர் விஜய் அந்த பிரச்சார கூட்டத்துக்கு வந்திருந்தவங்க அதுக்கு ஏற்கனவே காத்து இருந்ததன் காரணமா நீர்ச்சத்து இழப்பீடு ஏற்பட்டதால தான் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சு, அதே நேரத்துல கூட்ட நெரிசலும் ஏற்பட்டது, அதனால தான் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல தெரிவிக்கப்படுறாங்க. அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டாலும் அதாவது பொதுமக்கள் நலனே முக்கியம் அப்படிங்கிறதுல அரசு என்னைக்குமே கவனம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நீதிபதிகள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அதாவது வேலுச்சாமியாபுரத்துல 41 பேர் மொத்தம் உயிரிழந்த சூழ்நிலையில 50க்கும் மேற்பட்டோர் இன்னும் அரசு மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற்றுட்டும் அல்லது ஒரு சில சிகிச்சையில இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த வழக்கானது இன்னைக்கு சிபிஐக்கு மாற்றப்படணும் அப்படிங்கிறது அங்க உள்ள பலரோட கோரிக்கையா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து விசாரிச்சுட்டு இருக்கிற அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கு, அதாவது நீதிபதிகள் தண்டமான அமர்வு வந்து இன்னும் சற்று நேரத்திலேயோ அல்லது கொஞ்ச நேரம் கழித்தோ இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றுவாங்களா அப்படிங்கிறது குறித்து இனிமேதான் தெரிய வரும். இந்த விவகாரத்துல ஏற்கனவே 7 பொதுநல வழக்குகளின் பேர்ல சேர்த்து, அதாவது 7 பொதுநல வழக்குகளோட சேர்த்து இந்த வழக்கையும் வச்சு தற்போது விசாரணை வந்து நடத்தப்பட்டு இருக்குது. என்ன ஆனாலும் அதாவது அரசு தரப்புல வந்து போதிய அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யல அப்படின்னா ஆரம்ப காலங்கள் தொட்டே ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து போதிய அளவுக்கு போலீசார் போடல, அதே மாதிரி கூட்டத்தை ஒருங்கிணைக்கிற எந்த ஒரு வேலையும் அவங்க பண்ணல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல்வேறு கட்டத்துல, அதாவது தாவேக தரப்புலையும் சரி, அதிமுக தரப்பும் சரி, பாஜக தரப்பும் சரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற ஒரே குற்றச்சாட்டு என்னன்னா அரசு வந்து போதிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கடந்த 2 வாரங்களுக்கு, கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பு தாவேக தரப்புல வந்து ஒரு கோரிக்கை மனு வச்சிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலான இடங்கள்ல எங்களுக்கு வந்து நீங்க பிரச்சாரம் செய்யறதுக்கு இடம் கொடுக்காதீங்க, கொஞ்சம் அகலமா இருக்கிற இடமா இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கோரிக்கை வைத்த நிலையிலையும் மீண்டும் மீண்டும் குறுகலான இடங்கள்ல தான் வந்து அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இந்த குற்றச்சாட்டை வந்து மேலும் மெய்ப்பிக்கும் வகையில தான் அந்த வேலுச்சாமியாபுரத்துல நடந்த சம்பவம் வந்து மேலும் உறுதிப்படுத்திருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு சின்ன ஏரியாக்குள்ள கிட்டத்தட்ட 27,000 பேர் ஒன்னா கூடி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அங்க வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தோட இல்லாம அருகில இருந்த பெரிய இடமும் வந்து சும்மாதான் இருந்த இடத்துல அங்க கொடுக்காம ஏன் இங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கேட்டதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க கேட்ட இடத்தான் நாங்க கொடுத்தோம், அவங்க 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க, ஆனா 27,000 பேர் வந்தாங்க, அவங்க கேட்ட இடத்தான் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சாங்க. பாதுகாப்புல எந்த விதமான பாரபட்சமும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல வந்து, அதாவது நீதிபதிகள் வந்து அரசு தரப்புக்கு ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை முன்வைக்காத மாதிரி வச்சிருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா போதிய அளவுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி இதை கொடுக்கணும், அதாவது அவங்களுக்கு வந்து பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதோட இல்லாம எல்லா சூழ்நிலையிலையுமே பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல அரசு வந்து கண்டிப்பா அதை வந்து பாதுகாப்பு அளிப்பதில் எந்த விதமான கட்சி பேதமும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. விஜய் லேட்டா வந்ததுதான் காரணம்னு சொல்லி சொல்றதா இருந்தால் இல்ல, இப்போ பொதுவாகவே ஒரு அரசியல் கூட்டமானது 3 மணி அளவுல நடைபெறும் அப்படின்னு சொன்னா 6 மணி 7 மணி அளவுல தான் நடைபெறும். அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, அதாவது ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, தற்போது ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய எந்த கட்சிகளாக இருந்தாலும் 100க்கு 99% கட்சிகள் வந்து குறிப்பிட்ட டயத்துக்கு அவங்க ஒரு காலமும் அந்த பொதுக்கூட்டமோ பிரச்சாரமோ பண்றது கிடையாது. ஒரு இடத்துக்கு 3 மணிக்கு வரேன்னு சொல்றவங்க 7 மணிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை குற்றச்சாட்டை மட்டுமே முன்வைக்கிற அரசுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி தற்போது அரசை நோக்கி நீதிபதிகள் வந்து கேள்வி எழுப்பி இருக்கிற ஒரு விவகாரம் ஒரு கடும் இதை ஏற்படுத்தி இருக்குது. அதே மாதிரி யாரையும் குறிப்பிட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து தற்போது மதுரை உயர்நீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்குது. பொதுநல வழக்குகள் மீதான விசாரணை தற்போது உயர்நீதிமன்ற அமர்வுல தொடங்கி இருக்க நிலையில இதை வந்து தமிழக அரசு வந்து சிபிஐ விசாரணைக்கு முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரிவிச்சிருந்தது. ஏன்னா ஒரு நபர் ஆணையம் வந்து நாங்க பண்ணியிருக்கிறோம், அப்படி அதனால எங்களுக்கு இந்த ஆதாரம் இன்றி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால சிபிஐ விசாரணைக்கு மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இந்த ஒரு நபர் கமிஷன்ல எங்களுக்கு வந்து இந்த முழு திருப்தியே கிடையாது. ஏன்னா பல்வேறு வழக்குகள் ஒரு நபர் ஆணையத்தால் வந்து போடப்பட்டு அதன் அடிப்படையில நிறைய உண்மைகள் வெளிவராம போயிடுது, அதனால எங்களுக்கு வந்து சிபிஐ என்கொயரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அரசு தரப்புல சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்லி வாதிடப்பட்டு வர நிலையில வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை கிளை, வழக்கானது தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்துட்டு இருக்குது. இந்த வழக்கை வந்து சிபிஐ கையில ஒப்படைக்க போகுதா அல்லது தமிழக அரசோட போக்கில் இந்த கேஸானது கொண்டு போகப்படுதா அப்படிங்கிறது அங்க விசாரிச்சிருக்கிற அந்த 2 நீதிபதிகள் கையில தான் இருக்குது. இன்னும் சற்று நேரத்துல இந்த வழக்கோட பின் தொடர்புகள், அதாவது பாத்தீங்கன்னா
சிபிஐக்கு மாற்றப்படுதா அல்லது தமிழக அரசு அந்த ஒரு நபர் ஆணையமே போதுமா அப்படிங்கிறது குறித்து இன்னும் சட்ட நேரத்தில் தெரிய வரும் ரூபி. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.